மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஒரு ஹாக்கி ஃபேன்னால கேன்சர் குணப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நிஜமாவே நடந்திருக்கு. அக்டோபர் 2021 ஐஸ் ஹாக்கி ஃபேனான நதியா பாப்போவிசி ஒரு மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. அங்க ரெண்டு டீம்ல ஒரு டீமான வான்கூவர் கேனக்ஸ் டீமோட அசிஸ்டன்ட் எக்யூப்மெண்ட் மேனேஜரான பிரையன் ஹாமில்டன் அவரோட பேக் நெக்ல இர்ரெகுலர் ஷேப்ல ரெட் ப்ரௌன் கலர்ல ஒரு மோல் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அது ஒரு கேன்சரஸ் மோலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட நதியா அதை ஹாமில்டன் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, அவங்க மொபைல்ல ஒரு மெசேஜை டைப் பண்ணி காமிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி என்ன மெசேஜ்னா, த மோல் ஆன் த பேக் ஆஃப் யுவர் நெக் இஸ் பாசிபிளி கேன்சரஸ், ப்ளீஸ் கோ சி டாக்டர். இந்த மெசேஜ்ல மோல், கேன்சர் அண்ட் டாக்டர் மட்டும் பிரைட் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை கவனிச்ச ஹாமில்டன் டாக்டரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் ரிசல்ட் செம ஷாக். அது ரியலாகவே டைப் 2 மேலிக்னன்ட் மெலோனமா அப்படின்ற ஸ்கின் கேன்சர் வகையை சார்ந்தது. தென் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சர்லேருந்து க்யூர் ஆனார் டிசம்பர் 2021. இப்போ நன்றியை காட்ட வேண்டிய நேரம் இல்லை, பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, ஹாமில்டனுக்கு நதியா யாருன்னு தெரியாது. ஏன்னா நதியா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபேன், மேட்ச் பார்க்க வந்தவங்க. ஸோ ஹாமில்டன் என்ன பண்ணாருன்னா, ஒரு மெசேஜ் டைப் பண்ணாரு. அது என்ன மெசேஜ்னா, நான் தேடி கண்டுபிடிக்க முயற்சிக்கிற பெண்ணுக்கு நீ என் வாழ்க்கையே மாத்திட்ட, ஆனால் நான் இப்போ உன்னை தேடிட்டு இருக்கேன் நன்றி சொல்றதுக்காக. இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கேருந்து வந்ததும் எனக்கு தெரியாது. இந்த மெசேஜை டைப் பண்ணி வான்கூவர் கேனக்ஸ் டீமோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணாங்க. லக்கிலி நதியாவை ஹாமில்டன் கண்டுபிடிச்சாச்சு. ஹாமில்டன் நதியாக்கு தேங்க்ஸ்னு சொன்னாரு. நதியாவுக்கு $10,000 அவங்க மெடிக்கல் படிப்புக்காக ப்ரெசண்டாக கிடைச்சிது. பா, செம ஸ்டோரியில. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், இதெல்லாம் நம்ம ஒழுங்கா பண்றோமா? செல்ஃப் லவ்னா அது ஃபுல் பாடி தானே. பட் இப்போ மோஸ்ட்லி என்னன்னா, ஃபேஸ் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். கண், மூக்கு, வாய், தலைமுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஜாலைன்னு ஒன்று ஃபேமஸாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி கழுத்து கூட கவனிக்கிறது கிடையாது. நம்ம ஃபேஸை அழகாக காமிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட உடம்புன்றது நம்ம முகம் மட்டும் கிடையாதுல்ல. இப்போ இந்தியாவில் பாலிடிக்ஸில் நார்த் இந்தியாவை மட்டும் நல்லா கவனிக்கிற மாதிரி, சவுத் இந்தியாவை கையை விட்டுற மாதிரி நம்ம தலையை மட்டும் நல்லா பார்த்துக்கிறோம், காலை கண்டுக்கிறதே கிடையாது. சில பேருக்கு முகம் அழகா இருக்கும், அப்படியே நம்ம காலை கவனிச்சா அதுல வெடிப்பும் நகங்கள்ல நிறைய அழுக்கும் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்தியா பக்கம் வருவோமா? ஆக்ட்ரஸ் தமன்னா ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, அவங்க டெய்லி குளிக்கிறப்போ அவங்க அவங்க உடம்போட எல்லா பகுதியும் தொடுவதாகவும், தினமும் என்னை தாங்கி எனக்காக இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு அவங்க உடம்புக்கு சொல்வதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ரோ, ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டோரிக்கும் இப்போ சொல்ற தமன்னா ஸ்பீச்சுக்கும் என்ன ப்ரோ கனெக்ஷன் இருக்கு. தமன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, டெய்லியும் குளிக்கிறப்போ அவங்களோட உடம்புல எல்லா பார்ட்ஸுமே தொடுவாங்களாம். ஆமா, நம்மளும் அதை மாதிரி பண்றோமா? முதல்லலாம் நம்மள அம்மா குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க எதா இருந்தாலும் பார்த்து, இதோ பாரு, இங்க ஏன் கீரல் இருக்கு, இங்க என்ன வீங்கி இருக்கு, இங்க என்ன ரத்தம் இருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனா இப்போ நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. இந்த பிஸியான காலகட்டத்துல குடுகுடுன்னு உள்ள போறோம், பாத்ரூம் உள்ள டக்கு டக்குன்னு 2 மக்கு தண்ணி எடுத்து ஊத்துறோம், குளிச்சுட்டேன்னு வந்து நின்றுறோம். ஆனா என்னைக்காவது நம்ம ஒரு நாள் நல்லா தேய்ச்சி குளிச்சு நம்ம உடம்புல காயங்கள் இருக்கா, இல்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கவனிச்சிருப்போமா? கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் படம் எடுத்துக்கோங்க. அவர் குளிக்கும் போது தான் நோட் பண்ணுவாரு நம்ம கையில ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்குன்ட்டு. அதே போலதான் நம்ம குளிக்கும் போது மெதுவா நம்மளோட உடம்புல தேய்ச்சி குளிக்கிறப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம நோட் பண்ண முடியும். அதே போல குளிக்கும் போது மட்டும்தான் பார்க்கணும்ட்டு இல்லை, டெய்லி டெய்லி கூட தேவையில்ல, வீக்லி ட்வைஸ் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம உடம்புல ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கா, புதுசா மச்சம் வந்திருக்கா, புதுசா ஏதாவது கீரல் இருக்கா, ரேஷஸ் இருக்கா, அதெல்லாமே நம்ம செக் பண்ணனா நம்ம உடம்புல இருக்க மாற்றங்கள் நம்மளுக்கு சீக்கிரமாவே தெரிய வரும். அதே மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா அதை நம்ம சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடலாம். முக்கியமா நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போறவங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஏன்னா புது ஊரு, புது கிளைமேட், புது உணவு, புது வகையான தாவரங்களை நம்ம பார்ப்போம், அது அழகா இருக்குன்னு நம்ம தொடுவோம். புது இடங்கள்ல புது கிளைமேட் அப்படின்றனால நம்மளுக்கு ஏதாவது பாடியில சேஞ்சஸ் வந்தா கூட இந்த மாதிரி நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ வீக்லி ட்வைஸ் நம்ம உடம்ப நல்லபடியாக பார்த்துப்போம், ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை நம்ம வாழ்வோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொல்லுங்க.
ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட பாடியில் வர சேஞ்சஸை அவங்க டெய்லி அனலைஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஏற்பட்டால் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.